எனக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. எந்த அளவுக்குனா இந்த மாதிரி சொட்டெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹேர் எனக்கு போயிட்டுருக்கு. அதனால் ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு நிறைய ரெசிபி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபி இந்த கருவேப்பிலை லட்டு. லட்டு பண்ணுறதுக்காக நட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, பம்கின் சீடு வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க ஹேர் க்ரோத்துக்காக. இது மூணையும் ஒன்றா போட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் எதுவும் போட வேணாம், கீயும் போட வேணாம், சும்மா நார்மலாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நான் பாசி பயிறு போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருந்த பயிர் தான். இருந்துமே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பவுட்ரு பண்ணும்போது ஈஸியாக வரும். நல்லா இந்த அளவுக்கு கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 4 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு பிடிங்கிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து படுற மாதிரி வச்சுட்டு அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வெயிலே நல்லா காய விட்டாலும் ஓகே தான். நான் வந்து வெயிலில் காய வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா க்ரன்ச்சியாக வரணும். அப்படி நம்ம கையால் நசுக்கும் போது நல்லா பவுட்ரு மாதிரி வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் வறுக்கும் போதே சவுண்டு நல்லா கிறிஸ்பியான சவுண்டு வரும். அப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லட்டு அப்படிங்கிறனால ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்காக பனங்கற்கண்டு வந்து நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக. நான் இதில் வந்து பனங்கற்கண்டை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாகு மாதிரி கிண்டிட்டு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க எல்லாத்துக்கூடையும் இதை போட்டு அந்த பாகை போட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பாகு வந்து சூடாக இருக்கும், அதனால் நம்ம கையால் பிசைய முடியாது. கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லட்டு மாதிரி பிடிச்சி பாருங்கள். அது பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ஓகே தான், அந்த பதம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு வந்து கெடவே கெடாது. நான் வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். 2 வாரத்தில் எனக்கு மேக்ஸிமம் காலி ஆயிடுச்சு. இது 2வது பேட்ச் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து கருவேப்பிலை வாசனை வரும், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கசப்பு தன்மைலாம் வரவே வராது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை இன்னும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஈக்குவலாக போட்டிருக்கேன். அதை சொல்லப்போனால் நான் நிறையா போட்டிருக்கேன் கருவேப்பிலை. இருந்துமே எனக்கு அந்த கசப்புலாம் தெரியல, நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட நீங்கள் இன்னும் கீ கூட சேர்த்துக்கலாம். ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாகு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் காய்ச்சி கூட போட்டுக்கலாம். நான் பண்ண பாகு வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாகு கிண்டி அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இந்த லட்டு வந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாம், மார்னிங் ஈவினிங் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸ்வீட் கிரேவிங்காக ரொம்ப இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த லட்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கனால உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸை வந்து கம்மி பண்ணிடும். இந்த ஹேர் க்ரோத்துக்காக நான் நிறைய ரெசிபி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கருவேப்பிலையே இன்னும் 3 வெரைட்டி நான் ரெசிபி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து நான் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.